ஆன்மீக நண்பர்களே, இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் காசியை பற்றி பார்க்கலாம். நம்ம புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், காசி இதைத்தான் நம்ம சொல்லுவோம். இந்த காசிக்கும் கல்விக்கும் தொடர்பு இருக்குது. காசியில் தான் பாரதியார் சிலை இருக்குது. காசியை பற்றி சில முக்கியமான தகவல்களையெல்லாம் பார்க்கலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் பீகாரில் உள்ள கயாவில்தான் புத்தர் ஞானம் பெற்றார். அவர் காசி வழியாக தான் போயிருக்கணும். காசியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாரநாத் அப்படிங்கிற இடத்துல தான் புத்தர் தன் முதல் சொற்பொழிவை தொடங்குறார். காகதவலா அப்படிங்கிற குலத்தினர் 11ஆம் நூற்றாண்டில் இறுதியில் காசியை ஆட்சி செய்தாங்க. ஒரு நூற்றாண்டு காலம் அவர்கள் அரசாட்சி செஞ்சாங்க. இந்த வம்சத்தில் முக்கியமானவராக கருதப்படக்கூடிய கோவிந்த சந்திரன் அப்படிங்கிற மன்னன் சாஸ்திர அறிவுள்ளவராகவும் திகழ்ந்தார். இவர்தான் இந்து சமய இலக்கியங்களுக்கு உயிர் கொடுக்கிறார். இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்களில் காணப்படக்கூடிய முக்கிய தகவல்களையெல்லாம் தொகுக்கிறார். இல்லறத்தில் உள்ளவங்க கடமைகள், அரசர்களின் கடமைகள், தெய்வ உருவங்களை வழிபட வேண்டிய வழிமுறைகளையெல்லாம், இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள், இது போன்ற பல விஷயங்களை 14 தொகுதிகளாக கிரியா கல்பத்தரு அப்படின்னு பெயரிட்டு தொகுத்தார். 1350ஆம் ஆண்டு காலத்தில் காசி காண்டம் என்ற நூல் வடிவமைக்கப்பட்டது. காசி ரகசியம், காசி கேதார மகாத்தியம் ஆகிய பெரிய நூல்கள்லாம் எழுதப்பட்டதுங்க. 1500களில் நாராயண பட்டர் அப்படிங்கிறவர் காசியில் இடிக்கப்பட்ட விஸ்வநாதர் கோவிலை திரும்ப கட்ட ஒரு ஊக்குவிக்கும் சக்தியாக விளங்கினார். அவர் காசி, பிரயாகை மற்றும் கயாம் ஆகிய புனித இடங்களில் தொகுத்து திரிஸ்தலி சேது என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். இதுதான் காசி பற்றிய மிக முக்கியமான தகவல்கள் சொல்லலாம். இந்த காசியில் பாரதியார் சிலை இருக்குங்க. தமிழ்நாட்டில் பெருமைக்குரியவர்கள் ஒருவரான மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், இவர் பிறந்தது எட்டயபுரம், இறந்தது திருவல்லிக்கேணி. பாரதியார் தன் வாழ்நாளில் சில காலம் காசியில் வாழ்ந்திருக்கார். சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்ட பாரதியார் தன்னுடைய 16வது வயதில் காசிக்கு வந்திருக்கார். அங்கே சுமார் 6 ஆண்டுகள் தன் அத்தை குப்பம்மாள் மற்றும் அவருடைய கணவர் கிருஷ்ணசிவம் ஆதரவில் வசித்திருக்கார். பாரதியின் முற்போக்கு சிந்தனையினால் அத்தையின் கணவருக்கு அவரை பிடிக்கல. அதே நேரம் காசியில் தான் பல விஷயங்களை பாரதியார் கற்றுக்கொண்டார். பாரதியார் காசியில் இருந்த சமயத்தில் எட்டயபுர ஜமீன்தார் அங்கே வந்திருந்தார். ஒரு மார்கழி மாதத்தில் ஏதாசீஸ்வரர் கோவிலில் திருவெம்பாவை பாட வேண்டியவர் வரல. அப்பொழுது அத்தையின் கணவர் பாரதியை கூப்பிட்டு திருவெம்பாவை பாட அழைக்கிறார். அங்கே பாரதியினுடைய பாடலை கேட்ட எட்டயபுர ஜமீன்தார் பாரதியை எட்டயபுரம் வர மாதிரி கூறி அழைத்து சென்றார். காசியில் அனுமன் காட்டில் சங்கரன் மடம் செல்லும் வழியில் பாரதியாருக்கு சின்ன மார்பளவு சிலை வச்சிருக்காங்க. காசியில் அவர் வாழ்ந்த வீடு சங்கர மடத்திற்கு எதிர்ப்புறம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அந்த பழைய பொலிவுடன் இன்றும் அது பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த காசியை பற்றி சொல்லும்போது நம்ம கல்வி முறைகளை பற்றியும் சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம் பாரத பூமியில் முன்காலத்தில் காசி, காஷ்மீர், காஞ்சிபுரம், பாடலிபுத்திரம் ஆகிய 4 இடங்களும் கல்விக்கு கோவில்கள் இருந்த இடங்கள் இருந்ததாக திகழ்ந்திருக்கு. பல இடங்களில் கோவில்கள் ஆன்மீகத்துக்கு வழிகாட்டும் இடமாக மட்டும் இல்லாமல் கல்வி, கலாச்சாரம், அறத்தை போதிக்கக்கூடிய பாடசாலைகளாக, பள்ளிகளாக, பல்கலைக்கழகங்களாக இருந்ததை கூட நம்ம தெரிஞ்சிருக்கலாம்.
அதாவது சிறு வயதில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலினுடைய பின்புறம் பார்த்தசாரதி கோவிலால் நிர்வாக்கப்பட்ட நூலகம் இருந்தது ஞாபகம் இருக்கு எனக்கு. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாரத நாட்டின் ஆன்மாவை அழியாமல் காப்பாற்ற ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்பட்ட வேண்டும் எண்ணம் ஒருவருக்கு தோன்றியது. நாலந்தா போன்ற அறிவு ஒளியை ஏற்றும் ஒரு பல்கலைக்கழகத்தை காசியில் தோற்றுவிக்க திட்டம் தீட்டினாங்க. அவரது பெயர் பண்டிட் மதன் மோகன் மாளவியா. அந்த திட்டத்தை தீட்டினவர் பண்டிட் மதன் மோகன் மாளவியா. நாடு முழுவதும் நெடும் பயணம் மேற்கொண்டு மக்களுடைய அறிவு பசியை போக்கணும், அடுத்த தலைமுறை சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. அவரது எண்ணத்திற்கு அன்னி பெசன்ட் அம்மையாரும் பெரு உதவியாக இருக்காங்க. பல சமஸ்தான மன்னர்கள் ஆதரவு கரம் நீட்டினாங்க. காசி மன்னன் நன்கொடையாக அளித்த 1300 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இப்போ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அன்றைய காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. காசியினுடைய பெருமையும் கல்வியினுடைய அற்புதத்தையும் பறைசாற்றக்கூடிய விதத்தில் அமைந்த இந்த பல்கலைக்கழகத்தில் சுமார் 40 பாடப்பிரிவுகள் இருக்கதா தகவல் சொல்கிறாங்க. அதாவது புராண காலத்தில் கயாசுரன் அப்படிங்கிறவர் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் புரிகிறார். அவர் முன்பாக தோன்றிய பிரம்மன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். அதற்கு கயாசுரன் தேவர்கள் அனைவரையும் வெல்லும் வரக்கூடிய வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வரத்தை வாங்கிட்டார். இதனால் தேவர்கள் அனைவரும் என்ற கயாசுரன் தேவர்களை துன்புறுத்துகிறான். இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று தஞ்சமடைகிறாங்க. இதையடுத்து கயாசுரன் போரிட்டு சிவபெருமான் அவனை காசியில் வைத்து சூளத்தினாலேயே குத்தி அவனுடைய தோலை உரித்ததா புராணத்தில் வரக்கூடிய கதைகள் இருக்குது. இன்னொரு புராணத்தின்படி கயாசுரனால் துன்பப்பட்ட தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் போகிறாங்க. கயாசுரன் இருப்பிடம் சென்ற விஷ்ணு உனக்கு தேவையான வரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை துன்புறுத்துவதை நிறுத்து அப்படின்னு சொல்கிறார். உடனே கயாசுரன் பாவங்களை போக்கும் அனைத்து தீர்த்தங்களையும் விட நான் உயர்ந்த தீர்த்தமாக இருக்க வேண்டும், அதற்கு என் புனிதமான உடலை தொடுபவர்கள் அனைவரும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று வரம் கேட்குறான். மகாவிஷ்ணுவும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. என்ன பண்ணுறது, தேவர்களை காத்தாகணுமே. அதன்படி கயாசுரனுடைய உடலில் புனிதமானதாக மாறுது. பாவம் செய்பவர்கள் அனைவரும் கயாசுரனுடைய உடலை தொட்டு மோட்சத்துக்கு செல்ல தொடங்குறாங்க. இதை கண்ட யமதர்மன், இது என்ன அநியாயமாக இருக்குது, பாவம் செய்பவர்கள் அனைவரும் மோட்சத்துக்கு சென்றால் நரக தண்டனை யார் தான் அனுபவிப்பது என்று கேட்டு விஷ்ணு பகவானிடம் முறையிடுறார். உடனே விஷ்ணு பகவான் பிரம்மனை அழைத்து, நீ கயாசுரனிடம் சென்று உன் உடல் புனிதமானது, ஆகவே அதை கொண்டு யாகம் செய்ய விரும்புகிறோம், எனவே யாகம் செய்ய உன் உடலை தர வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் பிரம்மன்கிட்ட சொல்கிறார். பிரம்மனும் அப்படியே கயாசுரன்கிட்ட கேட்க அவனும் தன்னுடைய உடலை கொடுக்குறான். அவனின் உடல் மீது தேவர்கள் புடைசூழ அமர்ந்து பிரம்மனின் வேள்விகளை தொடங்குறாங்க. வேள்வி முடியும் தருவாயில் கயாசுரனின் தலையில் அசைய ஆரம்பிக்குது. பிரம்மனின் உத்தரவுப்படி கயாசுரனுடைய தலை மீது ஒரு கல்லை எடுத்து வைக்கிறாங்க யமதர்மன். அப்போது கயாசுரனுடைய தலை அசைவு நிற்கவே இல்லை. அனைவரும் மகாவிஷ்ணுவை வேண்டுறாங்க மறுபடியும். அப்போது மகாவிஷ்ணு அங்கே தோன்றி தன் கதாயுதத்தினால கயாசுரனுடைய தலை அசையாதபடி தடுத்து நிறுத்துகிறார். மேலும் கயாசுரனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கயாசுரன், நான் கேட்பது பழைய வரம்தான் என்றாலும் அதை எனக்கு தந்தருள வேண்டும் சாமி அப்படின்னு சொல்லி, இந்த இடம் என் பெயரால் வழங்கப்பட வேண்டும், என் பெயர் இந்த ஊருக்கு கொடுக்கணும், இங்கு யார் ஒருவர் தன் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து சிராத்திரம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு செய்த பாவங்கள்லாம் விலகி முக்தி கிடைக்கணும் அப்படின்னு விஷ்ணு பகவானை மகிழ்ந்து வேண்டுறார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த புராண நிகழ்வு தான் காரணமாக இங்குள்ள பல்குனி நதியும் விஷ்ணு பாதமும் அட்சய வடமும் புனிதமாக கருதப்படுது. சரியா? பல்குனி நதியும் விஷ்ணு பாதம், விஷ்ணு பகவானுடைய கால் பாதம் பகுதியும் அட்சய வடம் இருக்கக்கூடிய அட்சய வடம்னா என்ன தெரியுங்களா? ஒரு ஆலமரம், ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் தான் அட்சய வடம்னு சொல்கிறாங்க, புனிதமாக கருதப்படுது. பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கயா. ஒரு காலத்தில்
வரலாற்று ரீதியாக புகழ்பெற்ற மகத பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த நகரம் பல்குனி நதியின் ஓரத்தில் அமைந்திருக்கு. இந்துக்களுக்கும் பௌத்தவர்களுக்கும் இது ஒரு புனித தலமாக திகழ்கிறது. சரியா? அதாவது இன்று இந்த இன்ஃபோகிங் யூடியூப் சேனலில் கயா, ராமேஸ்வரம், காசி பகுதியில் கயாவை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். நன்றி ஆன்மீக நண்பர்களே.